இன்னைக்கு வேலை இருக்குன்னு எண்ணி ஆட்கள் எல்லாம் வேலைக்கு வந்தாங்க. அவங்கள சரளாவும் ஒருத்தி. எல்லாரையும் வேலை இல்லைன்னு சொல்லி முத்து திரும்ப அனுப்பிட்டான். சரளாவை சற்று இருக்க சொன்னான். போன வாரமே 2 நாளைக்கு வேலைக்கு வேண்டான்னு சொன்னதால அவ ரொம்ப வருத்தம் அடைஞ்சா. அவனை கெஞ்சனா. அவளுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா. அடுத்த தடவை உனக்கு தரேன்னு சொன்னதால அவளை இன்று இருக்க சொன்னா. சரளா சொன்னா, என் வீட்டுக்காரரும் 2 நாளா ஊர்ல இல்ல. வீட்ல சும்மா இருக்க முடியாது. இருக்கிற வேலைய கொடுங்க மேஸ்திரின்னு. மேலும் உங்களுக்கு மதிய சோறாக்கி போடுறேன்னு சொன்னா. முத்து வேறு விதமா கணக்கு பண்ணா. வயித்துக்கு சோறாச்சுன்னு திட்டம் தீட்டி அவளை சின்ன சின்ன வேலைகளை பண்ண சொன்னா. பின்னர் அவளை அழைச்சு பணம் கொடுத்து விட்டு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வர சொன்னா. பின்பு குழம்பு வச்சு சோறாக்கு, இருவரும் சாப்பிடலான்னா. அவளும் மீனை வாங்கி குழம்ப வச்சு அவனை கூப்பிட்டா. இருவரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அவன் சொன்னா, சரளா, உனக்கு தனியா இருக்க பயமா இல்லையான்னு. அவ தலை குனிஞ்சுக்கிட்டே, பயம் இல்ல, ராத்திரியில தான் ரொம்ப போரா இருக்குன்னா. முத்து சொன்னா, இங்க மட்டும் என்ன வாழுதான், அதே கேஸ் தான். உனக்காவது 2 3 நாள்ல விடிவு. எனக்கு ஊருக்கு போகிற வரையும் இப்படிதான் நான் பொறுத்துப்பேன். அது பொறுக்காதுன்னா. ஆமா, நீ இன்னும் சின்ன புள்ளதான், ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா. இன்னும் பெருசா விஸ்வரூபம் எடுத்துச்சு. இப்போது வெந்து கொண்டே இருக்குது. இனி தாங்க முடியாதுன்னு நிலை வந்த உடனே மேஸ்திரி சோதனை பண்ணியது போதும், சீக்கிரம் ஏறுங்க, அப்போதான் இந்த சிறுக்கி கொஞ்சம் அடங்குவான்னு சொல்லிக்கிட்டா. புள்ள பொறுமைன்னா. சரளா சொன்னா, யோ, இப்படி சூப்பரா இலையில சாப்பாடு போட்டு இருக்கும்போது பாதியில எழுந்திரின்னு சொன்னது போலதாயா இதுவும். இப்படி கிண்டல் கணக்கா போதுமான்னு கேக்குறியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? முத்து கேட்டான். இப்ப என்ன பண்ண சொல்ற? சரளா சொன்னா, அப்படி கேளு, இது போதாது. இன்னும் ஒரு தடவை அல்லது 2 தடவையாவது சாப்பிடணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. ஆனா போதும்னு மட்டும் சொல்லிடாதயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது சரளா கொஞ்ச நேரத்துல அது விஸ்வரூபம் எடுத்தா. மாறி சொன்னா, சரி சரி, இப்படி கூட வேலை செய்யலாம்னு எங்களுக்கு தோணவே இல்ல. அதுக்குதான் இந்த சமாச்சாரத்துக்கெல்லாம் ஒரு மேஸ்திரி தேவை. சரளாவுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. பின் மேஸ்திரி கூட சேர்ந்து எல்லா வேலையையும் முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா.